திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், துன்பம் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் ஏன் சொன்னார்? எது துன்பம்? அப்போ துன்பம்னா என்ன? இப்போ இந்த துன்பத்திலிருந்து மீள்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் துன்பம். எல்லாம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் துன்பம். அதை தவிர துன்பம் ஒன்றும் இங்கே கிடையாது. அதுதான் துன்பம். இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா வீடு வாசல் மனைவி கணவன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க. பார்ப்பது வெளியிலெல்லாம் இருக்குது, கேட்பது வெளியிலெல்லாம் இருக்குது. மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடலுக்கு உணர்வதுன்னு இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எல்லாம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பிடித்து கொண்ட துஷ்டியினால் தான் நாங்கள் துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறோம். அப்போ இதனால் உருவானதை, இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருக்கிறனால நாங்கள் இருப்பதப்போ துன்பத்தில். அப்போ உலகம் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதர்களும் இருப்பது துன்பத்தில். இது ஜாதி மத பேதம் இன மொழி பேதம் எல்லாம் கடந்த சத்தியம் இதுதான். எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருப்பவர் அவர் இருப்பது துன்பத்தில். எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருப்பவர் அவர் இருப்பது துன்பத்தில். எந்த இனத்தவராக இருந்தாலும் உலகம் உண்மையை நம்பி நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் அவர் இருப்பது துன்பத்தில். அப்போது அவருக்கு துன்பமே தவிர இன்பம் என்பது கிடையாது. துன்பத்தை தவிர அவருக்கு இன்பம்னா என்னன்னு தெரியாது. அவரேனும் இன்பத்தை சந்திக்கலை, இன்பம்னா அவருக்கு என்னன்னே தெரியல. அதனால் அவர் இருப்பது துன்பத்தில். அவருக்கு துன்பத்தை தவிர இன்பம்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னென்னா, கண்களால் பார்ப்பது வெளியில் இருக்குது. அப்போ அதில் அழகை பார்க்கணும், அதில் இனிமையானது இருக்குது, அதில் அழகானது இருக்குது, அதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி கண்களுக்கு தெரியும் வர்ணத்தில் அவர் அழகை மகிழ்ச்சியை தேடுறார். கண்ணை போசனை செய்கிறார். காதுக்கு கேட்கும் சத்தத்தில் அவர் இனிமையான சத்தம், அழகான மியூசிக், நல்ல இசை அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்துக்குள் அவர் இனிமையை உணர்கிறார், இனிமையை தேடுறார், மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார். அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது. நல்ல வர்ணம் இருந்தால் அதில் நல்ல அழகு இருந்தால் அங்கே நல்ல காட்சி ஒன்று இருக்குது. அதில் அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நல்ல இனிமையான சத்தத்தை கேட்டால் அதில் இதமான ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நல்ல வாசனை, நல்ல இந்த வாசனைகள் மூலியமாக அவருக்கு இனிமையை தேடுகிறார், மகிழ்ச்சியை தேடுகிறார். ஒரு நல்ல சுவையை கிடைச்சினா, நல்ல இனிமையான சுவை அனுபவிக்க கிடைச்சா, நல்ல சாப்பிட்டா, நல்ல இனிமையான சுவையை அருந்தினா அதில் இருக்குது இன்பம் சொல்லி அவர் அதில் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இதே போல் இன்னும் இந்த உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்கிறார். நல்ல ஸ்பரிசத்தை கொடுத்து,
இந்த ஸ்பரிசத்தினூடாக நல்ல மகிழ்ச்சி இருக்கிறது. நல்ல ஷர்ட் ஒன்று போட்டால், நல்ல டிஷர்ட் ஒன்று போட்டால், நல்ல ஒரு டெனிம் உடுத்திட்டா அதில் இருக்கிறது மகிழ்ச்சி. நல்ல இந்த மாதிரி இந்த ஸ்பரிசங்கள் இந்த உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்து அதில் தான் அவர் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு வாழும் மனிதர்கள் எல்லாமே இதில் தான் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். அப்போ இதை கடந்து மனதை போஷணை செய்கிறார்கள். இந்த 5 உற்பத்தி நிலையங்களையும் போஷணை செய்வதோடு மட்டுமல்லாமல் மனதையும் போஷணை செய்கிறார்கள். மனம் பின் ஓடுகிறார்கள். மனம் சொல்வதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வீடு ஒன்று கட்டணும், நல்ல வாகனம் ஒன்று எடுக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு கொண்டு அந்த கற்பனையில் வாழ்கிறாங்க. மனதை போஷணை செய்கிறாங்க. மனம் சொல்வதன் பின் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் புத்தக்ஜன மனிதனின் சுபாவம். சத்தியம் தெரியாத, சத்திய தர்மம் பற்றின தெளிவில்லாதனால உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு அறியாமையில் இருக்கும் இந்த மனிதன் உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டிருக்கிறார். கண்களால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நாக்கால் உடலால் உணர்வது வெளியில் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இனிமை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, இன்பம் இருக்குது சொல்லி உலகத்தின் பின் போய் கொண்டிருக்கிறார். உலகம் போகும் போக்கில் போய் கொண்டிருக்கிறார். அதில் இன்பத்தை தேடுகிறார், மகிழ்ச்சியை தேடுகிறார். அப்போது அவர் செய்வது உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது. உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதன் பின் ஓடிக்கொண்டிருப்பது, மனதின் பின் ஓடிக்கொண்டிருப்பதை தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இதற்கு பெயர் தான் அனுசோத்த. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், இதுதான் அனுசோத்த. ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போவதற்கு பெயர் தான் அனுசோத்த. அப்போ இதில் எங்கே இருக்கிறது மகிழ்ச்சி, இதில் எங்கே இருக்கிறது இன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் எங்கேயுமே இன்பம் கிடையாது, இதில் எங்கேயுமே மகிழ்ச்சி கிடையாது. இதில் வெறும் துன்பம் மட்டும்தான் இருக்கிறது. அது ஏன், அது எப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் நினைப்பது என்றைக்குமே நடப்பது கிடையாது. யாராவது நினைச்சது எல்லாமே நடந்துருதா? இல்லை. ஒருத்தர் படித்து பெரிய ஆளாக ஆகணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறார். கஷ்டப்பட்டு படித்து தொழிலுக்கு போகிறார். தொழிலுக்கு போயிட்டு சம்பாரித்து வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு. வீடும் கட்டுறாரு. அப்புறம் வாகனம் ஒன்று எடுக்கிறோன்னு நினைக்கிறார். அதையும் எடுக்கிறார். நமக்கு நல்ல திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறார். அதையும் செய்கிறார். குழந்தைங்களை பெக்கணும், சரி, அதுவும் நடக்குது. கடைசியில் பார்த்தா இதுலையா திருப்தி அடைஞ்சிருக்கிறான்னு பார்த்தா இல்லை, திருப்தி கிடையாது. இன்னும் அடுத்ததுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதை பற்றி அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த நோக்கத்துக்கு தான் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மனம் சொல்வதன் பின் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இதில் எங்கே இருக்குது ஆனந்தம், எங்கே இருக்குது மகிழ்ச்சி? கடைசியில் இவர் வயசு போயிடுது. வயசு போனதுக்கப்புறம் இவர் உயிர் பிரியும் நேரம் வருது. அப்போ அந்த நேரத்தில் இவர் படித்த பட்டமும் கிடையாது. போகும்போது படித்த பட்டத்தை யாரும் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லை, அதை எடுத்துகிட்டு போக முடியாது. சேர்த்து வச்ச சொத்து அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போக முடியாது. அப்போது எதையுமே அவரால் கொண்டுக்கிட்டு போக முடியாமல் போயிடுது. அப்போ எதையுமே கொண்டு போகாட்டியும் அவரது மனதளவில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறார். என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடையது அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்தையும் அவர் மனதில் வச்சு கொண்டிருக்கிறார். மனதில் அந்த பிடியில் இருக்கிறார். அந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே, அந்த பிடிக்குள்ளே இருக்கிறார் அவர். அப்போது உலகம் அவருக்கு உண்மையாக தான் இருக்குது. அப்போது உலகம் அவருக்கு உலகம் என்பது மாயை என்பது அவருக்கு தெரியாமலே போயிடுது. இது ஒரு கற்பனை என்பது அவருக்கு தெரியாமலே போயிடுது. அப்போ இதன் காரணமாகவே அவர் மரணத்தின் பின் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ, அதாவது ஈகோ. இந்த ஈகோவின் காரணமாக உலகம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈகோ இருக்குது. ஆணவம், அகங்காரத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த பிடிக்குள்ளே அவர் இருக்கிறார். அப்போ அதன் காரணமாக அவருக்கு
குரங்காகவோ நாயாகவோ பிறப்பதற்கான கர்மம் அவருக்கு உரித்தானதாக இருக்கிறது. இப்போ இதற்கு பேர் தான் கர்ம பூமி. அனுசோத்தையில் இருப்பவர் கர்மத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு அவர் போக தயாராக அவர் சேமித்து வைத்து கொண்டது அவரின் பின் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுதான் கர்ம பூமியின் சுபாவம். அப்போது இதுதான் துன்பம். இதில் எங்கேயாவது இன்பம் கிடையாது. இதில் எங்கேயுமே யாருமே இன்பத்தை கண்டதே இல்லை, மகிழ்ச்சியை கண்டதே இல்லை, அனுபவித்ததே இல்லை. நல்ல சாப்பிட்டு நல்ல சுவையை அருந்திட்டா அதில் மகிழ்ச்சின்னு சொன்னால், அப்போ எந்த நாள் சாப்பிட தேவையில்லையே நாங்கள், அதில் தான் நல்ல திருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு தடவை சாப்பிட்டு அடுத்த தடவை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கலாமே, அதில் திருப்தி இருந்தால் மறுபடியும் பசி எடுக்கும்போது மறுபடியும் நாங்கள் சாப்பிட வேண்டி வருது. அப்போயும் நாங்கள் அதில் திருப்தி அடைஞ்சிட்டா, நல்லா சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா, இதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது, இதில் தான் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ற திருப்தியை நாங்கள் பெற்றுட்டா, அப்போ மறுபடியும் எங்களுக்கு சாப்பாடு அவசியம் இல்லாமல் போகும். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்பதை அவரால் புரிஞ்சு கொள்ள முடியாதனால மறுபடியும் அதிலே இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரைக்கும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்ணை போசனை செய்கிறார், காதை போசனை செய்கிறார், நாக்கை போசனை செய்கிறார், உடலை போசனை செய்கிறார். இந்த சென்சர்களை தான் அவர் போசனை செய்து கொண்டிருக்கிறார். இதில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார், இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ சென்சார் மூலியமாக வர்றது என்பது மகிழ்ச்சி கிடையாது. அது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை, அது தற்காலிகமானது. காலையில் சாப்பிட்டவருக்கு பகலைக்கு மறுபடியும் சாப்பிடணும். பகல் சாப்பிட்டு பார்த்தாரு மறுபடியும் நைட்டுக்கு அவர் சாப்பிடணும். இப்போ மறுபடியும் மறுநாள் காலையில் அவர் சாப்பிடணும், மறுபடியும் அவர் பகல் சாப்பிடணும், மறுபடியும் அவர் நைட்டுக்கு சாப்பிடணும். அப்போது இதுதான் அவருடைய அந்த ஓடிக்கொண்டிருக்கு, இதுதான் அவருடைய பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. இதில் தான் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறார். பிறந்ததுலேருந்து சாப்பிட்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரா? என்றைக்காவது எங்கேயாவது எப்போவாது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரான்னு திரும்பி பார்ப்பவருக்கு தான் இது உண்மை என்னன்னு புரியும். திரும்பி பார்க்கணும். நாங்கள் வாழ்க்கையில் வந்த வழியில் இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கோம். இந்த வந்த வழியில் நாங்கள் சாப்பிட்டு என்றைக்காவது திருப்தி அடைஞ்சிருக்கோமா? எல்லாம் சாப்பிட்டு சிக்கன், மட்டன், பேர்கர், பன் அப்படின்னு சொல்லி விதவிதமான உணவு வகையிலே சாப்பிட்ருக்கோம். அதில் எப்போ நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு திரும்ப நீங்கள் அந்த பயணத்தை போயிட்டு விமர்சனம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புரியும் இது நான் என்றைக்கு இதில் திருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, யாருமே என்றைக்குமே திருப்தி அடைஞ்சது கிடையாது. அதெல்லாம் தற்காலிகமானது. அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அந்தந்த நேரத்துக்கு வர்ற மகிழ்ச்சி அது நிரந்தரம், அது உண்மை என நம்பி நாங்கள் அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் ஓடும் ஒவ்வொரு மனிதனும் இருப்பது துன்பத்தில்தான். அதை துன்பத்தை தவிர அவருக்கு இன்பம் ஒன்று அங்கே கிடையாது. அப்படி ஒரு இன்பம் அந்த சுவையில் இல்லை. அப்படி ஒரு இன்பத்தை அவர் இந்த சுவையால் பெறவே முடியாது. அது போலியானது, தற்காலிகமானது. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு தான் நீங்கள் அடிமையாகிறீங்க. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் மற்றும் மனம் என்ற இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் தான் உங்களுடைய சிறையை நீங்கள் அமைத்து வைத்து கொண்டிருக்கீங்க. அந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன, இன்பம் என்னன்னு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்பம் என்னன்னு உங்களுக்கு புரியாது, மகிழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு புரியாது. அப்போ அதிலிருந்து வெளியே வந்தவருக்கு தான் நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான இன்பம் இருக்குது. அப்போ அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்கிறார். நீங்கள் இருப்பது மனதின் மாயைக்குள்ள, நீங்கள் இருப்பது உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு, நீங்கள் இருப்பது கற்பனையில். அதிலேருந்து நீங்கள் வெளி வரணும், வெளி வந்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லி வழியை கூறுகிறார். பசிக்கோ ஓப்பன் ஆயிக்கோ என்று, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார். வந்து பார்த்தா தான் புரியும் இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி.
வந்து பார்ப்பவருக்கு புரியும் சொன்னால், அப்போ இங்கே உற்பத்தி நிலையங்களால் உருவானதை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் வெளியில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ளன்னு சொல்லி போட்டி போடுறது, பொறாமைப்படுறது, பழி வாங்குறது, திருடுறது, இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறது, இன்னொருத்தரை கஷ்டத்தில் போடுறது, இன்னொருத்தர் வயிற்றில் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்கிறது இந்த உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு இருப்பவர் தான் இதெல்லாம் செய்கிறார். ஏன் நான் வாழணும், தான் வாழணும் அப்படின்ற நோக்கத்தால் அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் வாழணுன்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது பண்ணி அவர் வாழத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். வாழ்பவர் வாழ பார்த்து கொண்டு இருப்பவர் அவர் மரணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் கூடவே வந்து கொண்டே இருக்கத்தான் இருக்குது. இந்த மரண பயத்தில் தான் அவர் இருக்கிறார். அந்த மரண பயத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அப்போ அந்த மரண பயத்துக்கு சொந்தக்காரர் இவர் இங்கே இருக்கும்போது அவர் எதை செய்தாலும் அங்கே அது பயம் இருக்குது அவருக்கு. திருடினா திருடும் போது மாட்டிக்கொள்வோமா அப்படின்ற பயத்துக்குள்ளே தான் அவர் திருடுவார். பொய் சொன்னாலும் அங்கே ஒரு பயம் இருக்குது. பொய் சொல்கிறவரும் பயத்தில் தான் இருப்பார். அப்போது எதை செய்தாலும் எதை பேசினாலும் மனிதன் எந்த நேரம் பயத்துக்குள்ளே தான் இருக்கிறார். அதுதான் மரண பயம். எல்லாருமே இந்த உலகில் மிகப்பெரிய மோசமான துன்பம் தான் மரண துன்பம். அப்போது எல்லாருமே மரணத்துக்கு அடிமையாகித்தான் இருக்கிறாங்க. யாருமே மரணத்துக்கு அடிமை இல்லாமல் இல்லை. எல்லாமே மரணத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்குது. அப்போ உலகத்தில் போட்டி, பொறாமை, பழிவாங்கல், கப்பட்டித்தனம், வஞ்சகம், இந்த மாதிரி ஆணவம், அகங்காரம், ஈகோவுக்குள்ளே வாழும் மனிதன் இந்த இந்த மாதிரி செயல்களை தான் ஈடுபட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு மரணம் நிச்சயமாக இருக்குது. அவரின் பின் மனம் தன்னுடைய நிழல் வருவதைப் போல மரணம் என்பது அவரின் பின் வந்து கொண்டே தானே இருக்குது. பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் மரணத்தை அடையும் வரைக்கும் வரும் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். கண்களுக்கு இனிமையை கொடுக்கிறார், காதுக்கு இனிமையை கொடுக்கிறார், மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்களால் உருவானதை அதற்குள் இனிமையை தேடிக்கொண்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு அலைகிறார். பாவம், முடிவில்லாமல் அலைகிறார். அப்போது இவரை பார்த்தார் பகவான் புத்தர். இந்த மனிதன் எவ்வளோ பெரிய துன்பத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். மகா கருணை இங்கே தான் வருகிறது. பகவான் புத்தர் அவர்கள் மனிதன் எவ்வளோ பெரிய துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார். இதுதான் மாபெரும் துன்பம். மரணத்துக்கு அடிமையாக இருக்கும் மனிதனை மரணப்பிடியிலிருந்து விடுதலை பெறத்தான் இந்த மகா கருணை மலையை பொழிகிறார் பகவான் புத்தர் அவர்கள். சத்தியத்தை போதனை செய்கிறார். ஒவ்வொருத்தராக தான் அந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை புரிஞ்சு கொள்கிறாங்க. பகவான் புத்தர் அவர்கள் புத்த காலத்தில் நடந்து போகிறார். கால் வலிக்க நடந்து போகிறார். நடந்து போயிட்டு ஒவ்வொருத்தரை தேடி சத்தியத்தை போதனை செய்கிறார். ஏன்? கருணை, மகா கருணை. அப்போது அதை கேட்டு புரிந்து கொண்டவர்களும் இருந்தாங்க, புரியாதவர்களும் இருந்தாங்க. புரிந்து கொண்டவர்கள் இந்த மரண துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தாங்க. உலகம் உண்மையை நம்பிக்கொண்ட துஷ்டியிலிருந்து மீண்டு வந்தாங்க, வெளியில் வந்தாங்க. அப்போ உற்பத்தி நிலையத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றாங்க. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள்லேருந்து அவங்க விடுதலை அடைஞ்சாங்க. மனதிலிருந்து விடுதலை அடைஞ்சாங்க. அப்போ அவர்கள் நிரந்தரமான இனிமையான ஆனந்தத்தை அடைந்தாங்க, இன்பத்தை அடைந்தாங்க, மகிழ்ச்சியை அடைஞ்சாங்க. அப்போ இதற்குத்தான் சத்தியத்தை போதனை செய்தார் பகவான் புத்தர் அவர்கள். உலகம் உண்மையை நம்பி வாழும் அனைத்து மனிதனும் இருப்பது துன்பத்தில்.
உலகம் உண்மை இல்லை, இது எல்லாமே எண்ணங்கள், மனதில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவருக்கு வழி திறக்கிறது. மனதில் மீளும் வழி. அப்போ அதுதான் துன்பத்தில் மீளும் வழி. அப்போ இதுதான் நிரந்தரமான வழி, இதுவே நிர்வாணத்துக்கான வழி என்ற வழியை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இந்த வழியில் வந்தால் உங்களுக்கும் மரண பயம் இல்லாமல் உண்மையான நேர்மையான உண்மையான ஒரு மனிதனாக உங்களால் வாழ முடியும் இந்த பூமியில். உண்மையான மனிதன், போலியானவர் கிடையாது, அவர் பொய்யானவர் கிடையாது, சும்மா நடிகர் அல்ல, அவர் உண்மையானவர். தரையில் மண்ணில் காலை வச்சு நடந்து போகும் சாதாரண எளிமையான வாழ்க்கைக்குள் அவர் வருகிறார். அவர் உண்மையான மனிதனாகுகிறார், நேர்மையான மனிதனாகுகிறார். அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அவரிடமிருந்து எப்போவுமே யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. அப்போ அவர்தான் உண்மையானவர். உலகம் உண்மை அல்ல, இது எல்லாமே சென்சர்கள். இந்த உடலில் நான் என்பவர் ஒருத்தர் இல்லை, இந்த உடலில் என்னுடையதுன்னு சொல்லி ஒன்று கிடையாது. அப்போ இந்த உடலில் ஆன்மான்னு சொல்லி ஒன்று இருக்குதா? அதுவும் இல்லை. அப்போ நான் இல்லை, என்னுடையது இல்லை, ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த உடலில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒருத்தர் இங்கே எங்கேயுமே இல்லை. இது ஒரு மரம் போல், மரத்துக்கு ஆன்மா கிடையாது. அது மரம் செடியாக இருந்து அது வளர்ந்து கன்றாக பெருசாகி பூ பூத்து காய் காய்ச்சி மறுபடியும் அது மண்ணோடு மண்ணாகி போகுது. அது சுபாவ தர்மம். அப்போ இதே போலத்தான் இந்த உடலுக்குள் நான் இல்லை, சென்சர்கள் இயங்குது, பிறந்து வளர்ந்து ஆளாகி பெருசாகி கடைசியில் மண்ணோடு மண்ணாகி போகுது. இப்போ மரமும் இந்த உடலும் என்பது இரண்டு கிடையாது. சுபாவ தர்மமும் நானும் வேறு அல்ல, எல்லாமே ஒன்று தான் இங்கே. அப்போ நாங்கள் உலகம் உண்மையை கண்களுக்கு தெரிவது இருக்குது, உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சி கொண்டு இருப்பதனால நாங்கள் துஷ்டிக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். உலகம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொய்யானதை உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். பொய்யான வாழ்க்கையை நிஜ வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது போலி, அது கற்பனை. அப்போ அந்த உற்பத்தி நிலையத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் உங்களுக்கு மரணம் இல்லாமல் போகும். மரணம் என்பது நான் இருக்கிறனால வர்றது. நான் இல்லைன்னு சொன்னால் மரணம் என்பது எங்கே இருக்குது? யாருக்கு இருக்குது மரணம்? உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருப்பதால் தான் நான் இருக்கிறேன். உலகம் என்பது உற்பத்தி நிலையங்களால் உருவானது. அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவர் உலகை வெல்கிறார், உலகில் இருந்து மேல்கிறார். அப்போது நான் இங்கே இல்லாமல் போகிறேன். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். காரணம் அதன் பலன், காரணத்தின் விளைவாக வந்தது தான் உலகம், ஆன்மா என்ற துஷ்டி. காரணத்தை புரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். அப்போது உலகிலிருந்து மீள்கிறோம், துஷ்டியிலிருந்து மீள்கிறோம். அப்போது எனக்கு நான் இல்லை, என்னில் நான் விடுதலை பெறுகிறேன். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் பரம சத்தியம். அந்த சத்திய தர்மத்தினூடாகத்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நீங்களும் இதை கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். புரிஞ்சு கொண்டீங்க சொன்னால், நடைமுறையில் கையாண்டு விமர்சித்து இதை புரிஞ்சு கொண்டீங்க சொன்னால் நீங்கள் உலகை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க, நிரந்தரமான இன்பத்தை அடைவீங்க. அப்போ இந்த இன்பம், இந்த நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இது சம்பந்தமான உங்களுடைய பிரச்சனைகள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் Zoom கலந்துரையாடலில் எங்களோடு கலந்து கொண்டு நீங்கள் உரையாடலாம். அதுக்கு நாங்கள் இந்த யூடியூப்பில் Zoom லிங்க் கொடுத்துருக்கோம். எங்களுடைய குரூப்பில் இணைஞ்சு கொள்ளுங்கள். இணைஞ்சு கொண்டு இந்த Zoom குரூப்பில் உங்களுக்கு இந்த டிஸ்கஷனில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். திருவன் சரணம்.